அனைவருக்கும் வணக்கம். கழிந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கற்றுக்கொண்ட பாடம் என்பது ஒரு வித்தியாசமான பாடம். இளம் பிள்ளைகளை கடுமையாக பேசி அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சி நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்களும் பேசுவதை நம்ம பார்த்துருக்குறோம். அது ஏதோ வன்மம் கொண்டு பேசுவதாக என்னால் எடுத்துக்கொள்ள முடியல. வீட்டில் பிள்ளைங்களை எப்படி பெற்றோர்கள் பேசுவாங்களோ அதுபோல தான் இந்த நாட்டில் உள்ள இளம் பிள்ளைகளுடைய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சி அதை ஒரு கடுமையான விமர்சனத்தோடு பேசியிருக்குது. அப்போ நம்ம என்ன நினைச்சோம், வீட்டில் பிள்ளைங்க ஏசி பேசுனா அடுத்த நேரம் அதை சரி செய்து கொண்டு பெற்றோர் கூட வந்துடுவாங்க. அதே போல் இந்த நாட்டில் பிள்ளைங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை சரியாக மனசில் ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்துடுவாங்கன்னு நம்ம நினைச்சது அது தவறாக போயிருக்குது. அதாவது நம்ம கடுமையாக சொன்ன சொற்களை தவறானதாக இருக்க வாய்ப்பில்லை. பல இடங்களில் தெளிவான கருத்துக்களை கடுமையாக நம்ம நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்களும் பேசியிருக்கிறோம். அதில் காயம்பட்டு ஒதுங்கி இருந்த பிள்ளைங்க நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி பக்கம் வராமல் போயிட்டாங்கங்கிறது புரியுது. நாம் தமிழர் கட்சியும் அதன் பேச்சாளர்களும் முதல்வர் விஜய் அவர்களே பேசுகிறாங்க, தாவேகா கட்சியே குறைத்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க என்று சொல்வதை நம்ம கேட்க முடியுது. அதற்கான பதிலை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதாவது ஒரு சமுதாயத்தில் வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லும்போது இளம் பிள்ளைகளுடைய மனங்களும் அவர்களுடைய வளர்ச்சியும் தான் ஒரு சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகுது. இது உலக பொது. அப்படி இருக்கும்போது அந்த சமுதாயத்தில் சான்றோர்கள் என்று சொல்லப்படுறவங்க அவர்களுடைய பார்வை இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி என்று பார்க்கும்போது அது இந்த இளம் தலைமுறையினர் எங்கே கூடியிருக்கிறாங்களோ அங்கே தான் அந்த பார்வை விழும். அவர்களுடைய கருத்துக்களும் பேச்சுக்களும் அவர்களை நோக்கி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதிகமாக இளம் பிள்ளைகள் இருக்கக்கூடிய கட்சின்னு பார்க்கும்போது ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று டிவிகே ஐயா விஜய் அவர்களுடைய கட்சி. அப்போ சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும், இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுக்கணும் என்று சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்களுடைய பார்வை விழக்கூடிய இடமும் இந்த இளம் பிள்ளைகள் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் இருக்கும். அதிலும் தற்போது விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடியதுனால முன்பு இருந்ததை விட இனி வரும் காலங்களில் இந்த விமர்சனங்கள் அதிகப்படியாக இருக்கத்தான் செய்யும். அது சரியான விமர்சனங்களாக இருந்தால் ஏற்று அதுக்கு பதில் நடவடிக்கை எடுக்கணும். தவறான விமர்சனங்களாக இருந்தால் அதை தவிர்த்து விட்டு போகிறது தான் அறிவுபூர்வமான செயல்பாடு என்று நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி என்பது முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்றல்ல. சில 1000 வாக்குகள், அதன் பிறகு 1% வாக்கு, 5% வாக்கு, அதன் பிறகு அவ்வாறு வளர்ந்து 8.5% வரை உச்சநிலை வாக்குகளை பெற்றிருக்கு. ஆனால் தாவேகா கட்சி என்பது அப்படி இல்லை. முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்து விட்டது. அப்போ ஐயா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ரசிகர் கூட்டத்தை விட தற்போதுள்ள சினிமா ரசிகர்கள் சற்றும் குறைவில்லாதவர்கள் அப்படிங்கிறத ஒரு நிரூபணமாக காண்பித்து இருக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க முடியுது. இளைய சமுதாயத்து பிள்ளைகள் அதிகமாக கூடியிருக்கக்கூடிய இடம்னு பார்க்கும்போது தாவேகா கட்சி. அப்போ இந்த இளைய சமுதாயத்தினரை சரியான பாதையில் வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சான்றோர்களுடைய பார்வையும் இந்த தாவேகா கட்சியை சுற்றி இருக்கத்தான் செய்யும். அதிலும் தற்போது மாண்புமிகு முதலமைச்சராக நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது முன்பு இருந்ததை விட தற்போது அதிகப்படியான விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். அது சரியான விமர்சனங்களாக இருந்தால் அந்த நடவடிக்கைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அது தவறான விமர்சனங்களாக இருந்தால் அதை கடந்து போக வேண்டியது. பொதுவாகவே ஒரு மரம் என்று சொல்லும்போது அந்த மரத்தினுடைய இளம் குருத்துக்கள் தான் அந்த மரத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியை தீர்மானித்து மேலே கொண்டு செல்லக்கூடியது. அப்படி பார்க்கும்போது ஒரு பனை மரத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறோம். இந்த பனை மரத்தில் உள்ள இளம் குருத்துக்கள் அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சியை, அந்த மரத்திற்கான வளர்ச்சியை தாங்கி நிற்கக்கூடிய பகுதி. அப்போ அந்த பனை மரத்தினுடைய குருத்துக்களை சுற்றி கருக்கு, அதாவது கை வச்சா வெட்டக்கூடிய அளவில் உள்ள கருக்கு மட்டைகளோடு கூடிய
அதன் பாதுகாப்பு அமைப்பு அந்த குருத்துக்களை எப்படி பார்த்த வண்ணமே இருக்கும். அப்ப இது எதுக்கு? அந்த குருத்துக்கள் வளர விடாம செய்வதற்காக இது செய்யக்கூடியதா? இல்லை. அந்த இளம் குருத்துக்களை பாதுகாப்பு அரண் போல பாதுகாத்து நிற்கிறதுக்காகத்தான், அதன் வளர்ச்சியை பாதுகாப்பதற்காக தான் இந்த பனை மரத்தினுடைய மட்டைகள் அந்த கருக்குகளை தாங்கி அப்படி ஒரு அரண் போல சுற்றி நிற்கும். மேலிருந்து ஏதாவது ஒரு மற்ற மரங்களுடைய கிளைகளோ ஏதாவது ஓலைகளோ வந்து விழுந்தா அந்த கருக்கு மட்டைகள் காற்றின் துணை கொண்டு என்ன செய்யும்? அதை அறுத்து தள்ளி இந்த பனை மரத்தினுடைய குருத்துக்களின் வளர்ச்சியை பாதுகாக்கும். ஒரு சமுதாயத்தை நேர்வழியாக செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய செம்மையான கருத்துக்களும் இந்த பனை மரத்து கருக்கு மட்டைகளுக்கு ஒப்பானதுதான். எல்லா கருத்துக்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடினமாக இருக்கும் சில கருத்துக்கள். அப்போ இதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, ஏற்றுக்கொள்ள வேண்டியது பிள்ளைகளுடைய மனங்கள் விழும் இல்லையா, அந்த மனங்களுடைய தன்மைகள். இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடித்துரைக்கும் எளியவர்களுடைய எளிமையான பொருட்களை கேட்காத ஒரு மன்னன் அவனை சுற்றி கெடுக்கிறதுக்கு பக்கத்துல ஆட்களே வேண்டாம், அவன் தானே கெட்டு போவான் என்று நமக்கு பொதுமறை, உலக பொதுமறை நமக்கு சொல்லி தந்திருக்குது. அவ்வாறு இடித்துரைக்கும் நமது வார்த்தைகள் அது பன்மன் என்று கருதுவது அறிவு ஆகாது. எனவே நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லக்கூடிய சிந்தனைகளை அறிவு கொண்டு யோசித்து அது தேவையானதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளணும், இல்லைன்னா தள்ளிடணும். தற்போதைய நிலையில இளம் வயது இளைஞர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கங்கிறது ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நம்ம விளக்க வேண்டியிருக்குது. எனக்கும் என்னுடைய தம்பி ஒரு பையன் இருக்கிறான், தாவேக்கா கட்சியில் இருக்கிறான். அவனுக்கும் சில நேரங்களில் கட்சி ரீதியான விவாதங்கள் வரும். அப்போ நம்ம என்ன ஒரு சரியான தரமான பதிலை கொடுத்தாலுமே அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரே தரப்பு குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஒன்று ஆமக்கறி, மான் ஊறுகா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும்தான். தாவேக்கா கட்சி ஆட்சி அமைந்த உடனே பல வன்முறைகளும் கொடுமைகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இப்போ உதாரணமா செங்கல்பட்டில் ஒரு வயதானவங்க இறந்துட்டாங்க. ஒரு தறி நெய்யக்கூடிய இடத்துல சாலையில் குறுக்க அந்த நூல்களை கட்டி வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் அது வழக்கம், எல்லாருமே அந்த தொழில் செய்கிறதுனால சாலை பகுதிகளில் அந்த நூல்களை கட்டி காய வைக்கிறது வந்து அவங்களுடைய ஒரு வழக்கம். அப்போ அந்த இடத்துல தாவேக்கா கட்சியுடைய ஒரு வாகனம் போய் நின்று எப்படி நீங்கள் ரோட்டில் குறுக்க கட்டலாம் அப்படின்னு ஒரு பதிவு வருது. அதுபோல் தூத்துக்குடியில் ஒரு இளம்பெண்ணை வன்கொடுமை செய்த விவகாரம், ஏர்வாடி பகுதியில் மயக்க மருந்து கொடுத்து ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்த விவகாரம், இது எல்லாமே தாவேக்கா கட்சி பிள்ளைகள், தாவேக்கா கட்சியில உறுப்பினராக இருந்தவங்க தான், பொறுப்பாளராக இருந்தவங்க தான் செய்திருக்கிறாங்க. தக்கலில் ஒரு நிதி நிறுவன மோசடின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து, இது எல்லாமே ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள், செய்தித்தாள்கள்ல வரக்கூடிய செய்திகள். இந்த செய்திகளை தம்பிக்கு நான் அனுப்புவேன். நம்ம அனுப்புறது எதுக்காகன்னா, இந்த செய்திகளை உடனடியாக ஆராய்ந்து தலைமைக்கு அனுப்பி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி இதெல்லாம் சரிப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தான் நம்ம அனுப்போம். ஆனா அவன் எனக்கு திருப்பி அனுப்புறது ஆமக்கறி, மான் ஊறுகா, இது மட்டும்தான். அவனுக்கு வேற எதுவுமே தெரியல, அவனுக்கு அரசியலுங்கிறது அடிப்படையில புரியல. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்றது? அவங்களுக்கு அதுக்கான பதில் தெரியுதா? சரி, நம்ம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், அப்போ அரசியல் தெளிவாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? தாவேக்கா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் கூட என்ன, ஒரு மாதம் தான் ஆயிருக்குதுன்னு வைப்போமே, இதுக்குள்ளேயே பல குற்றச்சாட்டுகள் வருது, பல குற்ற சம்பவங்கள் வருது. அதுல எல்லாத்திலுமே அதிகமா ஈடுபடக்கூடியது தாவேக்காவில் உள்ள உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள். அப்ப இதுக்கு முழு முதல் காரணமும் ஐயா முதல்வர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. தாவேக்கா கட்சி தான் இதுக்கு முழு முதல் காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஏதோ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்ற உடனே இந்த குற்றக்காரர்கள்லாம் உருவாகி அவர்கள் 20 வயசு வரை வளர்ந்து அவங்க குற்றம் செய்கிறார்களான்றா? இல்லை, இவங்க வந்து ஒரு மாத காலம்தான் ஆகுது. அப்போ இந்த குற்றக்காரர்கள்லாம் ஏற்கனவே இந்த சமுதாயத்துல வளர்க்கப்பட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சமுதாய சூழல்ல, இந்த சமுதாயத்துல உள்ள அரசியல் சூழல்ல வளர்க்கப்பட்டு இருந்திருக்காங்க. அப்படி வளர்ந்தவங்க தான் இன்னைக்கு இந்த குற்றங்களை செய்திருக்கிறாங்க. அப்ப நாங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அதை சரி செய்திருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவு இந்த பசங்களுக்கு
இல்லை, இந்த தம்பிக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இதே மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான அரசியல், இது அரசியல்ல அடிமட்டத்துல ஏதோ ஒரு சின்ன தெளிவு தான். இதே மாதிரி பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, சமுதாய ஒற்றுமை, இந்த மாதிரி ஏகப்பட்ட தெளிவுகளை நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்களும், நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்களும் தன்னகத்தை வைத்திருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப பேச வேண்டிய ஒரு சூழல் வருது. எனவே நாம் தமிழர் கட்சியும் அதன் பேச்சாளர்களும் இளம் பிள்ளைகளுக்காகத்தான், இந்த சமுதாயத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுறோமே ஒழிய, ஏதோ விஜய் அவர்கள் மீதோ தாவேகா கட்சி மீதோ மிகுந்த வன்மம் கொண்டு நம்ம பேசல என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமக்கறி, மான் ஊர்கா இதை பற்றி பேசி ஆகணும். அதாவது ஒரு ஒரு இடங்கள்ல ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். உலக மொத்தத்துக்கும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு இனக்குழுக்கள் இருக்கிற மாதிரி அவங்களுடைய உணவு பாரம்பரிய முறைங்கிறது இருக்கும். அப்போ இந்த ஆமை இறைச்சி அப்படிங்கிறது வந்து சாப்பிடாதவங்களே கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது இன்றைக்கும் நம்ம இந்தியாவிலேயே அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளத்துல நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். சின்ன வயசுல மீன் கடைகள்ல, மீன் சந்தைகள்ல, இறைச்சி கடைகள்ல ஆமை இறைச்சிக்குங்கிறது ஃபேவரேட்டா ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அது வந்த உடனே காலியாகி போயிடும். அப்போ நம்ம விட படிப்பறிவில் மிஞ்சினவங்க. அதே மாதிரி சைனா வந்து ஆமை இறைச்சியை சாப்பிடுது. அது வந்து நம்மளை விட கண்டுபிடிப்புல அதிகபட்சமான கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வச்சிருக்குது. நாம 50,000 இல்லைன்னா 1,00,000 கண்டுபிடிப்பாளர்களை ஒரு வருடத்துக்கு நம்ம உருவாக்குறோம். ஆனா அதே சைனா, நம்மளுடைய அதே அளவு மக்கள் தொகை கொண்ட சைனா 18 லட்சம் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறது. இது வந்து வரலாறு கழிஞ்ச 25வது வருடங்கள் எடுக்கப்பட்ட கணக்கு. அப்போ இந்த உணவு முறை தீண்டாமையை கற்பிக்கிறது யாரு? இது இந்த சாதிய படிநிலைகளை எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு படிநிலை. சைவம் சாப்பிடுறவர்கள் தான் உயர்ந்தவர்கள், அசைவம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் தாழ்ந்தவர்கள், அதிலும் மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க பாவிகள், தாழ்ந்தவர்கள், ரொம்ப தாழ்ந்தவங்க. அதே மாதிரி இந்த மற்றபடி இந்த ஆமை இறைச்சி, பன்றி இறைச்சி, இது போல கோழி இறைச்சி, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்க ரொம்ப கேவலமானவர்கள். இதை யாரு சொல்றாங்கன்னா, இதை எவனோ சொல்றான். இதை வளர்த்து கொண்டு வரக்கூடியது நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் இந்த உணவை வச்சு கேவலப்படுத்துறாங்க. எப்படி இந்த உணவு முறைகளை வச்சு நீங்க கேவலப்படுத்துறீங்க? அதுபோல இந்த மான் ஊறுகாய்ன்னு சொல்லி அண்ணன் பேசின ஞாபகம் இருக்குது. அதை வச்சு ஒரு கிண்டல் அடிக்கிறது. நம்ம ஊர்ல இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வர்றதுக்கு முன்னால உப்பு கண்டம் போடுறதுன்னு ஒரு முறை இருக்குது, தெரியுமா எல்லாருக்கும்? ஆட்டு இறைச்செல்லாம் வெட்டி அதுல உப்பு போட்டு, உப்பும் மஞ்சளும் போட்டு என்ன பண்ணுவாங்க, வெயில்ல உலர்த்தி அடுக்கலையில மேல அப்படி கட்டி தொங்க விட்டுருவாங்க. புகை வரக்கூடிய அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த புகை, அது ஒரு பதப்படுத்துதல் முறை. இது ஒரு பாரம்பரிய முறை. அப்ப இந்த இறைச்சி என்ன செய்வாங்க, பல மாதங்களுக்கு வச்சு சாப்பிடலாம். அதாவது அந்த அடுப்புல எரிக்கக்கூடிய புகை, கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த இறைச்சிகள்ல பட்டு அதுல வந்து எந்த விதமான கிருமிகளோ தொற்றாத அளவுல அந்த இறைச்சி வந்து ஒரு பதப்பட்டு போகும். இது வந்து நம்ம பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு முறை. அப்ப இதை கேவலப்படுத்த முடியுமா நீங்க? இது கேவலமா? இது பாரம்பரிய முறை. அதுபோல இந்த மான் ஊறுகாய்ங்கிறது அங்க பாரம்பரிய முறைகளா இருக்கலாம். மீன் ஊறுகாய் இருக்குது நம்ம ஊர்ல, கேரளாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற மீன் ஊறுகாய் இருக்குது. அதெல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய விஷயங்களா? அரசியல் தெரியாதவங்க எதையாவது பேசி விவரம் இல்லாம பேசிகள் எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அரசியல் என்னைக்கு படிக்கிறது? பொருளாதாரம் பேச வேண்டியது இருக்குது, அரசியல் அமைப்பு எப்படி இந்த நாட்டில் இப்போ போயிட்டு இருக்குதுங்கிறத பேச வேண்டியிருக்கு, முன்னேற்றம் அதை பேச வேண்டியிருக்குது, லஞ்சம் ஊழலாம் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி வேறு பரப்பி கிடக்குதுங்கிறத பேச வேண்டியிருக்குது. அப்போ இந்த சும்மா இந்த ஆமக்கறியும் அரிசிக்கு அப்புறம் எப்படி பேசிட்டே இருந்தாச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் யார் பேசுறது? விவரம் உள்ளவங்களெல்லாம் முட்டாளாக்கக்கூடிய ஒரே இது இந்த விமர்சனங்கிறது. தரமான விமர்சனம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இவன் வேற ஒன்றும் இல்லை, இந்த கண்டுபிடிப்பை பத்தி நீங்க எங்கேயாவது யாராவது விமர்சனம் வச்சிருந்தா அந்த கண்டுபிடிப்பை பத்தி நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கலாம். எனவே தரமான ஒரு மக்கள் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசியல் பயன்பட வேண்டும். இந்த அரசியல்வாதிகளும் அதற்காக துணை நிற்கணும். வீணான விவாதங்களை ஒழிச்சிட்டு
சரியான பாதையில் மக்களை செலுத்துவதற்கு ஆளும் கட்சிக்கு மிகுந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. நன்றி.